உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உன்னாமம் துதிக்கையிலே இசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலுமையா உம்மையே தியானிக்கிறேன் இரவும் பகலுமையா நான் உம்மையே தியானிக்கிறேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் திருநாமம் உலகத்தின் மேல் உயர்ந்த அடைக்கலம் மறந்தானே Hallelujah, 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 hallelujah. Stotram, 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 stotram. நன்றி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஓ ஹalleluya hallelujah 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 ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே
ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவ ஆவியானவரை பலப்படுத்துங்க. தேவ வார்த்தை இடப்படட்டும். பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வாக்கு தத்தமுள்ள ஒரு வார்த்தை. தேவ ஆவியானவரை நீரே பலப்படுத்துங்க. இந்த ஐக்கியத்திலே தேவ ஆவியானவரை நீரே இடைபடுங்க. மனுஷனை மறைத்து தேவ வார்த்தை எங்களுக்கு இருதயத்துக்குள்ளதாக போகட்டும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. பிதாவே செய்தி கொடுக்கிற தாசனை உடைய கருத்துல ஒப்புவிக்கிறேன். இரண்டாம் பகுதியில் அடியனை நீர் பலப்படுத்தி ஆவியில நிறைத்து உங்களுடைய வார்த்தை வெளிப்பட்டும். பிதா குமாரன் பசுத்தாவியின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கவருக்கும் வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறோம். இப்ப நம்முடைய மத்தியில் இருக்கிற பிரதர் ரெஸ்டன் கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது ஷேர் பண்ணுவாங்க. இரண்டாவது பாட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தேவ ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரைஸ் லார்ட் தம்பி. மிஸ்டர் ரெஸ்டன். ஆனா 2 நிமிஷம் தான். ஓகே ஓகே. பிரைஸ் லார்ட் 2 நிமிஷம் தான். ஓகே ஓகே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு இலக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு இலக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே வந்திருக்க ஒவ்வொருவரும் கரத்துல ஒப்புவிக்கிறோம். நீர் இடைபடுங்க. சகோதரனுடைய கரத்துல ஒப்புவிக்கிறோம். தேவ வார்த்தை பெறப்பட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்ப நம்முடைய மத்தியில் இருக்க பிரதர் ரெஸ்டன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். பேசுறார் தம்பி. பிரைஸ் லார்ட். ஆமென். வாய்ஸ் கிளியரா இருக்கானா? பேசுறார், கேக்குது தம்பி. ஓகே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம தேவனோடு இருக்க உறவை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளை தியானிக்கலாம். அதுக்காக நான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் நம்ம பார்ப்போம். அதுல இருக்கிற விஷயங்களை. அதுல முதலாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உணர்வுபடி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஆமென். ஜீவனுள்ள வார்த்தை இயேசுவை பத்தி இந்த இடத்துல யோவான் நமக்கு அறிவிக்கிறாரு. பிதாவோடு இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி நமக்கு அறிவிக்கிறாரு. இப்ப இவங்களோட ஐக்கியம் யார் கூட இருக்குன்னா பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட இருக்கு. அந்த ஐக்கியத்துக்கு தான் நம்மளையும் ஒரு அழைக்கிறாரு. அவரோட நம்ம ஐக்கியத்துல இருக்கும்படியாக நமக்கு வந்துட்டு அறிவிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு உலக பிரகாரமா ஒரு மனுஷன் கூட நம்ம ஐக்கியத்துல இருக்கோம்னா நம்ம எப்படிப்பட்ட ஐக்கியத்துல இருப்போம்? அவங்களோட நம்ம மேபி ரிலேஷனா இருப்போம், சொந்தக்காரங்களா இருப்பாங்க, உறவுகளா இருப்பாங்க. அந்த உறவுகள் வந்துட்டு எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா நம்ம முன்னாடி மேபி நல்லா பேசலாம், இல்ல பின்னாடி நம்ம கூட ஐக்கியத்தில் இல்லாதவங்களா கூட இருக்கலாம். ஆனா நேர்ல பார்க்கும்போது நல்லா பேசுறவங்களா இருக்கலாம். இன்னும் நம்ம ஒரு உண்மையான ஒரு ஐக்கியத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம பாக்குறோம். நம்மளோட நண்பர்கள் அவங்களாம் நமக்கு எப்படி கிடைக்கிறாங்க? நம்முடைய குணாதிசயங்களுக்கும் அவங்களோட குணாதிசயங்களுக்கும் ஒத்து போவோம். நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சொல்ற காரியங்கள் நம்ம
அது அவங்க பேசுற காரியங்கள் நமக்கு வந்துட்டு நகைச்சுவையா இருக்கலாம். அவங்க அவங்க கூட நம்ம இருக்கும்போது நமக்கு நல்ல டைம் வந்துட்டு போகும். ஒரு உலக பிரகாரமா ஒரு உறவா இருந்தாலும் ஒரு ஹாப்பியான ஒரு உறவா இருக்கும். ஆனா அது எப்படி அந்த உறவு நம்ம கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகும். குணாதிசயங்கள் வைஸ் பார்த்தோம்னா, குணங்கள் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒத்து போகும். இப்ப நம்ம மேபி ஸ்கூல் படிக்கலாம், இல்ல காலேஜ்ல இருக்கலாம், இல்ல வேலைக்கு கூட போயிட்டு இருக்கலாம். அங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா ஒரு நிறைய பேர் இருக்கலாம், இல்ல கம்மியா கூட இருக்கலாம். இப்போ மேபி நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அங்க வந்துட்டு எல்லாரையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா சிலரோட நம்மளோட நமக்கு வந்து ஒத்து போகாது. நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க, இல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அதனால நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சிலர் கூட தான் நம்ம நட்பு வச்சிருப்போம். இதுக்கு மெயினான காரணம் நம்ம பாக்குறோம்னா குணாதிசயம் தான். நமக்கு அவங்க செட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் தான். இப்ப நம்ம தேவன் கூட நம்ம ஐக்கியத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பணும்னா, நம்மளோட குணாதிசயத்தின்படி நம்ம தேவன் கூட நம்ம ஐக்கியமா இருக்க முடியாது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம உலக பிரகாரமா இருக்கோம், பரிசுத்தமா வாழ்றோமா, இல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட குணாதிசயங்களை வச்சு தேவனோட நம்மளோட ஐக்கியமாக முடியாது. இப்ப நம்ம நண்பன்கிட்ட வந்துட்டு, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு நம்ம நகைச்சுவா பேசுறது, இல்ல அவங்களுக்கு பிரியமா பேசுறது, அது மூலமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணலாம். அது கூட உலக பிரகாரமான பெரிய புக்ஸ் எல்லாம் கூட நிறைய விட்டுருக்காங்க. எப்படி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேட்ச் பண்றது, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பில்ட் பண்றது, அப்படிலாம் நிறைய புக் எல்லாம் கூட எழுதி விட்டுருக்காங்க. ஆனா அந்த மாதிரி நம்மளால தேவன் கூட ஐக்கியப்பட முடியும். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கு இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கு. இப்ப நம்ம தேவனோட ஐக்கியத்துக்குள்ள போகணும்னா நம்ம தேவனோட தன்மைக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம மாறி ஆகும். அவரு எப்படிப்பட்டவரா இருக்காரு, அவருக்கு பிரியமா நம்ம இருந்தா தானே அவரோட நம்ம ஐக்கியத்துல இருக்க முடியும். நம்ம அதை குறித்து பார்ப்போம். 1 5ஆம் அதிகாரத்துல தேவனோட தன்மையை பத்தி நம்ம பார்க்கணும். 1 1 அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா ஒளியா இருக்கிறாரு, அவர்ல இருள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின் நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ நம்ம ஏசப்பா கூட நம்ம ஐக்கியத்துல இருக்கோம்னா நம்ம ஒளியில இருக்கிறவங்களா இருந்தா மட்டும்தான் அவரோட ஐக்கியத்துல இருக்க முடியும். இப்ப நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பிறந்ததுல இருந்தே நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம். இப்ப நாம வந்துட்டு வெளியே சொல்லலாம், நம்ம நிறைய பேர்கிட்ட கிறிஸ்டியன் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம உண்மையிலே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம ஒளியில இருக்கோமா இருள்ல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா அப்பதான் அங்க முடிவாகும் நம்ம தேவனோட ஐக்கியத்துல இருக்கோமா இல்ல தேவனோட ஐக்கியத்துல இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம ஒளியில இருக்கிறோம், அவரோட ஐக்கியத்துல இருக்கோம்னா அவர் போலவே நம்ம இருந்தா மட்டும்தான் அவரோட ஐக்கியத்துல நம்ம இருக்க முடியும். நமக்கு அதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பைபிள்ல நம்ம பாக்குறோம் நிறைய பாவ காரியங்கள்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. தேவன் இருக்கிற காரியங்கள் சொல்லிட்டு நிறையவே நம்ம படிச்சிருக்கோம். இந்த இந்த யோவான்ல வந்துட்டு சில காரியங்களை வந்துட்டு யோவான் ஷேர் பண்ணிருப்பாரு. நம்ம அவைகளை இன்னைக்கு பார்க்கலாம். இந்த நம்ம ஐக்கியப்படுறதுக்கு முதல் ஸ்டெப்பே வந்துட்டு நம்ம ஒளியில நடக்கணும், இருளை விட்டு வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்றாரு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் நம்ம சகல பாவங்களை நீக்குது, நம்மளை சுத்திகரிக்கிறாரு. அவரோட நம்ம இருக்கும்படியாக ஐக்கியப்படுறதுக்கு அவரே ஸ்டெப்ஸ் நமக்கு சொல்றாரு. இதெல்லாம் பண்ணினா என் கூட ஐக்கியமா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ முதலாவது நம்ம பாவத்தை விட்டு வெளியே வரணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நமக்கு பாவமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்மளே நாமே வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். அதுதான் 8வது வசனத்துல நம்ம பார்க்கணும். நம்முடைய பாவங்களை 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இப்போ சிலரோட குணாதிசயங்கள் நமக்கு ஒத்து போகாதனால நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு தேவனோட ஐக்கியப்படணும்னா நம்ம முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டு அவரை நம்மளை மன்னிக்கும்படியா நம்ம போகணும். நம்ம அவர்கிட்ட போகணும் ஃபர்ஸ்ட். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம விரும்பணும், அவரோட ரிலேஷன்ஷிப் அவரோட உறவுல இருக்கும்படியா நம்ம முதலாவது விரும்பணும். அதுக்கு நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிடணும். நீங்க அறிக்கையிட்டா போதும், நான் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏசப்பா வந்து நிறைய பேர் சுகமாக்கும் போது கூட சொல்லியிருப்பாரு,
இனிமே பெரிய கேடான காரியம் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பா கூட இருக்கணும்னா நம்ம பாவம் செய்யாம இருந்தா மட்டும்தான் முடியும். இந்த ஒன்னியவாலே நம்ம வசனங்கள் தான் இருக்கும். தேவனால் பிறந்தவன் இருங்க 1 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 9வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். நம்ம தேவனால் பிறந்திருக்கோம், நம்ம ஜலத்தினாலும் ஆவினாலும் நம்ம பிறந்திருக்கோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்படின்னா நம்ம அவரால் பிறந்திருக்கோம், நம்ம பாவம் செய்ய மாட்டோம்னு இந்த சாட்சியா சொல்றாங்க. ஆமென். இதுல பாவமான காரியம் வந்துட்டு நம்ம பைபிள்ல நிறைய பாக்குறோம். ஆனா இப்ப இந்த யோவான் ஒரு சில காரியங்களை குறித்து நமக்கு சொல்றாரு, இருளான காரியமா அவர் குறிப்பிடுறாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அடுத்து 11வது வசனம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். நம்ம கூட இருக்கிற ஒரு சகோதரன், நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம அருகில இருக்கிற யாரா வேணா இருக்கலாம், அவங்கள்ட்ட நம்ம அன்பா இருக்கணும், பகைக்க கூடாது. அதுதான் அது வந்துட்டு நம்ம பகைக்கிறோம், ஒரு வெறுப்போட நம்ம இருக்கோம்னா நம்ம இருள இருக்கிறதா தான் அர்த்தம். என்னோட லைஃப்ல வந்துட்டு நான் என் மனசுல வந்துட்டு சில பேர்லாம் கோவம் வரும், நான் பலவீனமான மனுஷன் தான், பார்க்க வீக்கா தான் இருப்பேன். அப்போ சின்ன பிள்ளைலாம் நிறைய பேரை நான் அடிச்சு அழுக வச்சிருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதுலாம் ரொம்ப மூர்க்க குணமா நடந்திருக்கேன், நிறைய பேரை கொடூரமா அடிச்சிருக்கேன். ஒரு 10th அப்புறம் ஏசப்பா என்னை ஃபுல்லா வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டாரு, ஷட் டவுன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி மூர்க்க குணமா இருக்கும்படியாவே என்னால முடியாது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என் எண்ணங்கள்ல வந்துட்டு நான் உயர்ந்தவனா நான் என்ன நானே நினைச்சுப்பேன். அதாவது நான் ஒரு ஸ்கூல் படிக்கும் போது பயங்கரமா நான் அடிச்சிருக்கேன், ரொம்ப கொடூரமா அடிச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன் நானு. அப்ப ஏசப்பா என்னை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனா எனக்குள்ள அந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும், அந்த மூர்க்க குணங்கள்லாம் இருக்கதான் செய்யும். யாராவது என்ன வந்துட்டு வம்பிழுத்தாங்கன்னா என் மனசுலயே நான் அவங்கள பயங்கரமா நான் யோசிப்பேன், அவங்களை கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு நான் யோசிப்பேன். அப்படி நான் வாழ்ந்திருக்கேன். ஆனா தேவன் அவரோட வார்த்தை மூலமா என்னை மாத்தினாரு. ஒரு முறை நான் பைபிள் படிக்கும் போது இந்த மாதிரி நான் படிச்சேன். அப்பதான் அந்த மனசுல இருக்கிற அந்த ஒருத்தருக்கு விரோதமா நான் யோசிக்கிற அந்த குணத்துல இருந்து எனக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரு. தேவனோட வார்த்தை தான் என்னை மாத்துனுச்சு. அந்த வசனத்தை கூட நான் உங்க கூட ஷேர் பண்றேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகரியா 8:17, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ நம்ம தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னா என்னுடைய லைஃப்ல ஒரு போராட்டமா இருந்த காரியம், என் இதயத்துல வந்துட்டு ரொம்ப நான் இப்போ உங்கள்ட்ட ஷேர் பண்ண மாதிரிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்ப நான் இந்த வசனத்தை நான் படிச்சனோ அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்துல எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இந்த மூர்க்க குணத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. பிறகு விரோதமா மனசுல தீங்கு நினைக்கிற அந்த குணம். அப்ப எனக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள் வரப்போகுதுனாலே இப்ப நான் அந்த வசனத்தை நினைப்பேன். மனசுல நினைச்சாலே பாவம், ஒருத்தனுக்கு விரோதமா மனசுல நினைச்சிட்டாலே பாவம், அது தேவன் வெறுக்கிற காரியம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து எனக்கு தேவன் விடுதலை கொடுத்தாரு. இப்ப கூட நம்ம பார்க்க யோவான்ல தன் சகோதரனை பகுக்கிறவன் வந்து இருள இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதுவும் வந்து ஒரு இருளான காரியம் தான். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினைக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி இருளான காரியங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம இங்க பாக்குறது அன்பா இருக்கணும், பிறனுக்கு விரோதமா தீங்கு நினைக்க கூடாது, தன் சகோதரனை வந்து சிநேகிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பாக்குறோம். இப்போ அதுலயும் 1 யோவான் 2:5 பார்த்தோம்னா, அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஒளியாகி அவரோட நம்ம ஐக்கியப்படணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அவரோட வசனங்களை கைக்கொள்வது மூலமா தான் நம்ம ஒளியில நம்ம நடக்க முடியும். அதுதான் நம்ம பார்க்கணும். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இப்ப நம்ம பார்த்த அத்தனை விஷயங்கள், பாவத்தை அறிக்கையிடணும், ஒளியில நடக்கணும், இதெல்லாம் நம்ம கை கொள்ளும் போதுதான் நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்க முடியும். இதை நம்ம இப்ப நம்ம கவனிச்சுட்டு நம்ம போயிட்டோம், இந்த வசனங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள போகலன்னா நம்மளால
ஒளியில நம்ம தேவனோடு நம்ம ஐக்கியமா இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து 1 யோவான் 2:10 கூட, தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றில்லை. நம்ம நன்மையான செய்யும் போது நமக்குள்ள தேவ அன்பு இருக்கு. அந்த அன்பு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம ஒளியில நிலை கொண்டிருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த விஷயங்கள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம தேவனோட ஐக்கியப்படணும்னா ஒளியில நடக்கணும். நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பணும். அவரோட வசனத்தின்படி நம்ம நடக்கணும். இந்த காரியங்கள் நம்ம பண்ணாலே, இந்த வசனத்தை நம்ம கைக்கொண்டு நடக்கிறது மூலமா தான் நம்ம வந்துட்டு தேவனோட ஐக்கியத்துல இருக்க முடியும். ஆமென். இன்னொரு வசனம் கூட நான் வாசித்தேன். இந்த முழு அதிகாரம், இந்த 1 யோவான் ஃபுல்லா நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஆபீஸ்ல வந்துட்டு ரொம்ப லேட்டா தான் அனுப்புனாங்க. அதனால முழுசா என்னால தியானிக்க முடியல. இந்த அதிகாரம் ஃபுல்லா நான் தியானிச்சு அப்ப படிக்கும்போது ஏசுப்பா நிறைய அப்படியே ரொம்ப உணர்த்தினாரு. அதுல ஒரு காரியத்தை மட்டும் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த முழு அதிகாரங்கள் 1 யோவான் ஃபுல்லா படிச்சோம்னா நல்லா இருக்கும். அன்பை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு இந்த வசனம் படிச்சிருப்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு வசனம் இருக்குல்ல சுவிசேஷ புத்தகத்துல. அவரோட நாமத்துல நம்ம என்ன கேட்டாலும் அவர் நமக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இங்க 1 யோவான்ல நம்ம பாக்குறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். நம்ம வந்துட்டு அவருக்கு பிரியமா நம்ம வாழ்றதுனால, அவரோட கற்பனைகளை நம்ம கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமா நம்ம செய்யறதுனால, நம்ம வேண்டிக் கொள்கிறது எதுவோ எல்லாமே அவர் நமக்கு தருகிறவரா இருக்காரு. ஆமென். என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதை விட இப்ப இங்க நம்ம பாக்குறோம், அவரோட கற்பனைகளை நம்ம கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்ய அப்படின்னா, நம்ம வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். அப்ப நம்ம கன்ஃபார்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உலக பிரகாரமான ஒரு தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம அவருக்கு பிரியமா நடக்கிறோம்ல. அவருக்கு பிரியமா அவரோட கற்பனைகள் கை கொண்டு நடக்கிறோம். அவருக்கு பிரியமான செய்யறதுனால நம்ம ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம டிஃபால்ட்டா நம்ம கேட்காதபடி தேவன் செய்வாரு. சோ அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம், சித்தமான காரியங்கிறப்ப அது நம்ம என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை நம்ம கொடுப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். மறுபடியும் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம தேவனுக்கு பிரியமா நம்ம கண்டிப்பா வாழ்வோம். ஆமென். கடைசியா கூட சில விஷயங்கள் தேவன் 2 வாரமா என் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயத்த நான் உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தரை துதிக்கிறத பத்தி தான் அந்த விஷயம். என்னன்னா எபிரேயர் 13:15. ஒரே நிமிஷம். ஓகே. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்துகிறோம். ஆமென். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நம்ம ஆண்டவருக்கு என்ன வேணா நம்ம காணிக்க கொடுக்கலாம். அதை விட மேலானதா அவர் துதிக்கிறது தான் சொல்லப்படுது. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்துக்கிறோம். அந்த காணிக்கை நம்ம எப்போதும் தேவனுக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத தேவனோட விருப்பம். தேவனை துதிக்கிறத பத்தி நம்ம சங்கீதத்துல நிறையவே நம்ம பார்க்கலாம். தேவனை துதிக்கும்படியா நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுல இப்ப ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களோட மறுபடியுமா ஞாபகப்படுத்துறேன். சங்கீதம் 147. ஒரே நிமிஷம் எடுத்துக்கோம். சங்கீதம் 147 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஆமென். நான் என்னோட புது பைபிள் வந்து இப்போ வாங்கினேன் 2 weeks முன்னாடி. அப்போ நான் இதுக்கு முன்னாடி தேவன் என் கூட வந்துட்டு சங்கீதம் 34 வந்து என்கிட்ட நிறைய டைம் அதை நான் படிக்க முடியாது செஞ்சாரு. ஸோ நான் அதை படித்தேன். அதுல முதல் வசனமே எப்படி இருக்குன்னா, கர்த்தரை நான் எக்காலத்தில் சொல்லிருக்கேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். துதிக்கிறத பத்தி ஏசுப்பாட்ட ஒரு 2 weeks பேசிட்டே இருந்தாரு. அதுல சங்கீதம் 34 நான் படிக்க முடியாது செஞ்சாரு. அப்ப நான் புது பைபிள் வாங்கியிருக்கேன். அதுல ஒரு கயிறு கொடுத்துருப்பாங்கல்ல நம்ம வசனங்களை நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. அப்போ நான் இந்த
பைபிள் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஓபன் பண்ணி பாக்குறேன். அந்த கையில எடுத்தேன், சங்கீதம் 34 இருக்கு. அப்ப நான் என்ன, எனக்கு ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன், தேவனை எப்போதும் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்கிட்ட சொல்றாரு, ஏசப்பா என்கிட்ட சொல்றாரு. நம்ம கூட பாக்குறோம் பைபிள்ல பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைச்சாலை கதவுகள்லாம் உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவங்களோட சிறை மட்டும் கிடையாது, எல்லா சிறைச்சாலை கதவுகளும் உடைஞ்சிச்சு. அப்போ துதிங்கிறது ஒரு பெரிய ஆயுதமா இருக்கு. ஏசப்பா நிறைய முறை நம்மகிட்ட பேசுறாரு. ஆமேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சுத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு சின்ன பாடல் மட்டும் நம்ம பாடி இவரோட நாமத்தை மகிமைப்படுத்தி என்னோட இந்த மெசேஜ் நான் கம்ப்ளீட் பண்றேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாதேசுவே, போதாதேசுவே. உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாதேசுவே, போதாதேசுவே. 1000 இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். 1000 இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். உம் பேரன்பின் தியாகத்துக்கு அது போதாதென்றறிவேன். உம் பேரன்பின் தியாகத்துக்கு அது போதாதென்றறிவேன். உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாதேசுவே, போதாதேசுவே. திருக்குள்ள கேளுள்ள இதயத்திலே இடந்தான் கேட்டீரோ, அதையே தான் கேட்டீரோ. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும் வெண்ணாவிலே துதிதான் கேட்டீரோ, அதையே தான் கேட்டீரோ. என் நினைவெல்லாம் நீர் வேணும் இயேசுவே, என் வாழ்வெல்லாம் நீர் போதும் இயேசுவே. என் நினைவெல்லாம் நீர் வேணும் இயேசுவே, என் வாழ்வெல்லாம் நீர் போதும் இயேசுவே. நேசிக்க என்னோர் இதயம் போதாதேசுவே, போதாதேசுவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரோட நம்ம கண்டிப்பா ஐக்கியத்துல இருப்போம், ஒளியில வாசம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen, amen, amen. Thanks for the message, brother. God bless you. Uddagana Santari Baba Baba Baba. Oh, hallelujah. அக்னி அபிஷேகம். ஓ தேவ வரத்திலிருந்து, தேவ கரத்திலிருந்து இதோ இந்த கூடுகைகளை இடைபடும்படியா, ஓ தேவனே, ஓ நீர், ஓ ஹalleluya, நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இருதய ஏக்கத்தோடு இதோ ஹalleluya ஜெபிக்கிற வேளையிலே சிலர் மீதாக கர்த்தருடைய கரம், தொடுதலின் கரம் உடுகிறதை நீங்கள் உணர முடியும். அது உடம்பு சிலிர்க்கிறதான ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ ஹalleluya. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவருடைய கரம் இடைபடட்டும் தகப்பனே, விடுதலை உண்டாகட்டும். ஓ ஹalleluya. இருதயத்தின் பாரங்கள் வெளியே போகும்படியாக கட்டளை கொடுக்கிறேன் ஜெபப்பனே. ஓ ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஓ மனுஷனுடைய இருதயம் அவன் சிறு வயது தொடங்கியே பொல்லாததா இருக்கிறது என்று வார்த்தை தெளிவாய் எழுதி இருக்கிறது. ஓ தேவ ஆவியானவரே, இந்த பொல்லாத இருதயத்தை, இந்த சதையான இருதயத்தை, இந்த மாம்சமான இருதயத்தை உடைய அன்பை பிரதிபலிக்க விடாமல், உம்மோடு ஐக்கியப்பட விடாமல், உம்மை விட்டு பிரிக்கிற இந்த உலகீக இருகைகள், இருளின் ஆவிகள், சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. தெய்வீக அன்பு முழுவதுமாய் நிரப்பட்டும். தேவ ஆவியானுடைய கரம் இடைபெறட்டும் தகப்பனே. ஓ ஹalleluya. ஒருவன் இருளிலே ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இருளே இருக்கிறான் என்று வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரோடும் சமாதானத்தோடும் அன்போடும் தேவ ஐக்கியத்தோடும் பழகும்படியாய் தேவ ஆவியானவரே, நீர் எங்களை சுத்திகரிங்க, நீர் எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் குற்றம் உள்ளவர்கள். எங்கள் இருதயத்தையும் எங்கள் சிந்தனைகளையும் நீர் மாற்றி எருங்க தகப்பனே. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
தேவ ஆவியானவரே நீரே இடைபடுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு 40 நிமிடம் எடுத்துக்கொள்ள போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறோம். சகோதரர் எனக்கு இந்த மெசேஜை முதல்ல 1 யோவான் 1ஆம் அதிகாரம் எனக்கு அனுப்பணும்னா அந்த முழு வார்த்தைகளையும் முழு அதிகாரத்தையும் நான் தியானித்து பார்த்தேன். ஒரு அருமையான ஒரு அதிகாரம். இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்னா தயவு செய்து இதை கேட்கிறவா மாத்திரமல்ல அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை முழுவதுமா வாசிங்க. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைபட போகிறார் என்பதை நீங்கள் அந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அது ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தையா இருக்கு. உலகத்துல பொக்கிஷம்னா தங்கம் வெள்ளி புதைவருங்க, அதெல்லாம் அழிஞ்சு போகிறது. இது நித்தியத்துக்கு போகிறதுக்கு வழியை உண்டாக்குற ஒரு ஜீவ பொக்கிஷமான ஒரு வார்த்தையில கொண்ட ஒரு அதிகாரமா இருக்குது. தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நீங்கள் இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ இல்ல அடுத்து வருகிற ஒரு வாரம் மீட்டிங்குள்ளதோ அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப தியானிங்க. தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் வாசித்த ஒரு அனுதின தியானத்துல நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. The way of the godly leads to life, the path does not lead to death. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டா? ஹல்லேலூயா. அந்த பாதையில மரணம் கிடையாதா? சகோதரர் சில காரியத்தை குறித்து சொன்னார். அந்த ஒரு 2-3 வார்த்தைகளை நம்ம தியானித்துட்டு இன்றைய மெசேஜுக்குள்ள போகலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஜீவ வார்த்தைகளை அந்த இடத்துல அறிவிச்சிருக்காங்களாம். ஸ்தோத்திரம். அந்த ஜீவ வார்த்தைனா அந்த ஜீவனை நீங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த ஜீவன் வெளிப்பட்டுச்சு. எங்க இருந்து வெளிப்பட்டுச்சுன்னா பிதாவிடத்திலிருந்து வெளிப்பட்டுச்சு. அது குமாரனாய் வெளிப்படுது. அந்த ஜீவனா இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவனா என்ன பண்ணார்னா தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் சிந்தி சரீரத்துல வேதனையை அனுபவித்து ரத்தத்தை சிந்தி அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய புறஜாதி மார்க்கத்திலிருந்து அவருடைய மார்க்கத்திற்கு நித்திய ராஜ்யத்திற்கு ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு வழிகளை காணும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தை இந்த வசனத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறையுது நமக்கு என்ன, நீ அநேக ஆஸ்திகளை சேர்த்தாலும் அது அவர்களுக்கு ஜீவன் அல்லன்னு வேத வாக்கியம் தெளிவாய் சொல்கிறது. அப்ப எது ஜீவன் கேட்டீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம இருதயத்துல தியானிக்கிறவர்களும் இதை சுற்றி பிரசங்கமாய் சாட்சியாய் அறிவிக்கிறவர்களும் தான் சாக்கியம் பெற்றவர்கள். அவர்தான் பாக்கியம் பெற்றவர்கள். அவர்தான் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள். அந்த வார்த்தை இருதயத்திற்குள்ளதாக வரும்போது நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய சிந்தனைகளை புதிதாக்கி ஆவியில பலப்பட வைத்து உலக கவலைகளும் உலக போராட்டங்களும் உலக சிந்தனைகளும் நம்முடைய தேவனுடைய அன்பை விட்டு அடிக்கடியாய் பிரிந்து போகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த வார்த்தை தேடுதலான ஒரு வார்த்தையா இருக்கிறது, ஆறுதலான ஒரு வார்த்தையா இருக்கிறது. இன்று அநேகர் என்ன பண்றாங்கன்னா உலக மனுஷன்ட்ட போய் கஷ்டத்தை சொல்லி அதன் மூலமா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரலாம் நினைக்கிறாங்க. ஆனா அவன்கிட்ட போய் சொல்லுகிறதுனால அவன் இன்னும் 4 பேர்ட்ட சொல்லி அந்த பிரச்சனையை கூட்டதான் செய்யறானே தவிர அதை குறைக்கிறதுக்கான வழியே கிடையாது. ஆனா இன்று ஒரு வார்த்தை தெளிவா சொல்லுது, உங்கள் கவலைகள் எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் என்று வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் கிடையாது, சகோதரர் தெளிவா சொன்னார், இயேசு கிறிஸ்துவானவர் ஒளியா இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். அவர்கிட்ட இருளே கிடையாது. இது நாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் சொல்ல மாட்டேன் கிடையாது, சொல்றது மாத்திரம் கிடையாது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் எல்லாம் சர்ச்சுக்கு போறேன், ஐ வாஸ் ஃபாலோயிங் ட்ரெடிஷனல் திங்ஸ், உலக பிரகாரமான காரியத்தை நான் கை கொண்டுகிட்டு இருக்கேன், நான் ஐக்கியமா இருக்கிறேன்னு நம்மள நாமே சொல்லிக்கிட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட பகையோட, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட வெறுப்போட, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு எரிச்சலோட, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கான்னு ஒரு எரிச்சலோட பொறாமையோட இல்லைன்னா நான் நல்லா இருக்கிற ஒரு தற்பெருமையோட ஜீவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம இன்னும் இருளில தான் இருக்கிறோமா. நம்ம எல்லா சத்தியத்தின்படி நான் சர்ச்சுக்கு போறேன், நான் வேத வசனம் வாசிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா காண்கிற சகோதரத்துல அன்பு கூறாத ஒருத்தன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்னு இயேசு கிறிஸ்துவான தெளிவா சொல்லுகிறார். அது மாத்திரம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவான தெளிவா சொல்லுகிறாரு, ஒருத்தன் சர்ச்சுக்கு காணிக்க போறதுக்காக போறான். அவனை பார்த்தாலும் கத்துக்கிட்டாரு, முதல்ல நீ என்ன போய் இந்த காணிக்கை இங்க வச்சுட்டு உன் சகோதரனோடு போய் ஒப்புரவாகிட்டு அப்புறம் இந்த காணிக்கையை போட்டுட்டு போங்கிறார். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இவன் காணிக்கையை எடுத்துட்டு போயிட்டான்னா ரிட்டர்ன் வரமாட்டான், ஏன்னா ஒப்புரவாக மாட்டான். சில இதுதான் என்னன்னா இருளின் ஆவி, ஒரு எரிச்சலை கொடுக்கிற ஆவி, ஒரு பொறாமையை கொடுக்கிற ஆவி. இந்த ஆவி என்ன பண்ணா கர்த்தருக்குள்ள ஒரு பலப்படுகிற ஒரு விஷயத்த வளர வைக்க முடியாது.
ஸ்தோத்திரம். என்னுடைய மாமா ஒருத்தர் தீர்க்கதரிசி, அவர் கர்த்தருக்குள்ள மரித்து விட்டார். அவர் பேரு பாஸ்டர் தர்மக்கன். அவர் நான் என்னுடைய திருமணத்தை இந்த சாட்சியை சொல்லுகிறது, சிலருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், சிலருடைய வாழ்க்கையை ஆவியில பலப்படுத்தும், சிலருடைய வாழ்க்கையை அந்த இருளின் காரியத்திலிருந்து மாற்றி எடுத்து கொண்டு வருங்கிற ஒரு உண்மை நிமித்தமாய் தேவ அன்பு பலப்படும்படியாய், தேவனுக்காக ஓடும்படியாய், தேவனை உயர்த்தும்படியாக சொல்லப்படுற ஒரு சாட்சியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்னா, அவன் உனக்கு இதை செஞ்சுட்டான், நீ அவனுக்கு பதிலுக்கு அவனை என்ன செய்யணும், அவனை கொல்லணும், அவனை அழிக்கணும், அவனை நிர்மூலமாகணும் தான் சொல்லுது. சகோதரர் அருமையா தன்னுடைய சாட்சியை சொன்னார். என்ன சொன்னார்னா, வேத வார்த்தை உள்ள வரும்போது, அவர் சத்திய சகரியால சொல்லப்பட்ட வார்த்தைகள் என் இருதயத்துக்குள்ளதாக உள்ள நுழையும் போது, உள்ள இருக்கிற ஆவி வெளியில போயிருச்சு, உள்ள இருந்த சுபாவம் வெளியில போயிருச்சு. எதுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கோங்க, எதுக்கு ஏசப்பாவை பற்றிக்கோங்க, எதுக்கு அவங்க கிட்ட வாங்கன்னு சொல்றோம்னா, கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் அநேக மாம்சீக கிரியைகளும் பலவீனங்களும் உலக மனுஷனுடைய கிரியைகளும் அநேக அசம்பாதிகள் நடக்கும் போது இந்த பைபிளை கையில எடுத்துட்டானா, இந்த வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சிட்டான்னா, இது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கு. இது ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை மாத்துது, ஒரு மனுஷனுடைய எண்ணத்தை மாத்துது. இது ஒரு சாந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லுது. இது தேவ அன்பை பிரதிபலிக்கதான் இருக்குது. எங்க மாமா எப்படின்னா, என்னுடைய திருமண காரியங்கள் நடக்கும் போது எனக்கும் வேலை, அப்பதான் படிச்சுட்டு இந்தியா வந்துட்டேன். நான் ஒரு மிஷினரிட்ட போய் ஜோம் பண்ணிட்டு வரும்போது அவர் தெளிவா ஜோம் பண்ணி சொல்லி அனுப்புனது, அவர் வாக்கு தத்தமா சொன்னது. அந்த அத்தான்ட்ட போய் நான் திருச்சியில இருக்கிறாங்க, அவங்க ஒரு சபை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நான் போய் என்னோட இன்விடேஷன் வச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு வரும்போது அவர் சொன்னது, நீ போ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்புகிறபடி நடக்காது, நான் உனக்கு யார் என்பதை காண்பிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீ நம்புகிற உன் சகோதரனும் உன்னை கைவிடுவான், உன் நம்பி இருக்கிற சூழ்நிலைகளும் மாறி போகும். ஆனால் உன் தேவைகள் ஏற்ற காலத்துல சந்திக்கப்பட்டு நான் இவ்வண்ணமாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அந்நிய கைகளினால் அல்ல, அந்நிய கிரியைகளால் அல்ல. அதனால நான் யாருங்கிறத உனக்கு காட்டும்படியாய் இந்த காரியம் என்னாலே வந்தது என்பதை நான் நடத்தி காட்டுவேன். உன்னிடத்துல ஒண்ணும் கிடையாது, உன்னிடத்துல காசும் கிடையாது, ஆனால் தேவைகள் சந்திக்கப்படும். நீ போ, இஸ்ரவேலின் புயபலமானவர் தன்னுடைய தூதனை அனுப்பி காரியத்தை நடத்துவார் என்று வாக்குத்தத்தமா ஜோமணி சொல்லி அனுப்பினார். சகோதரர் ஜெர்மனில இருந்து அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்து நமக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ள பிசாசு என்ன சொல்றான்னு கேட்டுங்க அப்படின்னா, பாத்தியா இவ்வளவு விஷயம் நடந்தாலும் என்ன செய்யல, அவங்க உனக்கு உதவி பண்ணல, அவங்க காசு தரல, உன் கூட பிறந்த சகோதரன் தான் சொல்லிட்டு ஒரு எரிச்சலின் கிரியைகள் வந்துச்சு. அப்ப நான் வைராக்கம் இருந்தேன், நான் இனிமே அவன் பேச மாட்டேன், வைக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லல. அப்பதான் என் மாமா அடிக்கடி ஜோம் பண்ணி ஆவியானவர் உந்துறதுனால தனிப்பட்ட முறையில எனக்கு போன் பேசல, அலைபேசியில அடுத்த தொடர்ச்சியாக போன் பண்ணி ஜோம் பண்ணி சொன்னதுன்னா, இந்த சுவாபமும் இந்த எண்ணமும் தேவ சித்தம் கிடையாதுடா, இது கர்த்தருக்கு கிரியை கிடையாதுடா, இதை விட்டு வெளியில வாடா, அவனை மன்னிடா, அவன் இருதயம் சோர்ந்து போயிருக்குதா, அவன் இருதயம் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்குடா, இந்த நிமித்தமா இது தேவனுடைய நாமத்துக்கு கஷ்டம் இருக்குடா, தயவு செஞ்சு மன்னின்னு சொன்னார். நாட்கள் சென்றது, சூழ்நிலைகள் மாறினது, என் இருதயம் தொடப்பட்டது. இப்ப நானும் உங்களுக்கு சொல்றேன், இந்த கூடைக்கு வந்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் அந்த காணிக்கைய நீ போய் உன் சகோதரன் மன்னிப்பு கேட்டு அப்புறம் வந்து காணிக்க போன்னு சொல்ல, காணிக்க மேல நீ கீழே வச்சிரு. ஏன்னா நீ எடுத்துட்டு போனா நீ ஓடிடுவ. நீ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் என்னை பலப்படுத்த வேண்டும், நான் கர்த்தருக்குள்ளதாய் நீடித்த வாழ்வு ஒரு ஒளியில இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, பகை விரோதங்களை ஒழித்து விடும். அன்போ சகல பாவங்களையும் மூடுமா. ஸ்தோத்திரம். நம்ம எப்படிப்பட்டவர்களா ஜீவிக்கிறோம். இன்னைக்கு சகோதரர் ஒரு அருமையான வார்த்தையை நம்ம கொண்டார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன், 1 யோவான் 2:10 சொல்றது, தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவன் இடத்தில் இடரலில் ஒன்றும் இல்லை. அன்பு செலுத்தணும்னு வசனம் அடிக்கடியா நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் தான் அன்பை குறித்து அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 1:10 சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கும் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். அதற்கு முதல்ல நம்ம நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடணும். இன்னைக்கு அறிக்கையிடறதுதான் பிரச்சனையா இருக்குது. நான் எப்படி போய் ஜோம் பண்ணி, ஏசப்பா எனக்கு கார் கொடுத்துருங்க, ஏசப்பா என் கடத்தை அடைச்சுங்க, ஏசப்பா என் பிள்ளைய படிக்க வைங்க, ஏசப்பா எனக்கு இந்த நோயை சுகமாயிருங்க, ஏசப்பா எனக்கு இந்த விஷயம் இருக்கு, இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதலாவது உங்க அந்தரங்க பாவங்கள்,
அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டோம்னா, நான் போய் இந்த பாவம் இயேசு கிறிஸ்துவ தெளிவா சொல்லிருங்க. தன் இருதயத்துல ஒருத்தன் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டாலே அவன் அந்த சகோதரியோடு விபச்சாரம் பண்ணி ஆயிடுச்சுன்னு வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஒரு இருதயத்துக்குள்ள இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு நினைச்சிட்டேன்னா அதுவே பாவம் தான். உங்க இருதயத்துக்குள்ளதாக இவன் விளங்காம போட்டு நினைச்சிட்டாலும் அதுவே பாவம் தான். உங்க இருதயத்துக்குள்ளதாக அடுத்தவனுக்கு கேடு நினைச்சிட்டாலே அதுவே பாவம் தான். அப்படிப்பட்ட பாவத்தை மன்னித்து அறிக்கையிட்டு, ஏசப்பா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, இந்த விஷயத்தை நான் ஒப்புரவாகிறேன், இந்த விஷயத்திலிருந்து என்ன மாற்றுங்கன்னு நீங்க மன்னிச்சுட்டு அவர்கிட்ட நீங்க எதை வேணா கேளுங்க, கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், யோனாவுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் ஒரு மீன் வயிற்றுக்குள்ள கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணிட்டு போறான், துக்கிச்சுக்கிட்டு இருக்கான், வாழ்வா சாவான்னு தெரியல. அவன் சூழ்நிலையெல்லாம் அடைபட்டதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இந்த மீன் வயிற்றுக்குள்ள அகப்பட்ட யோனாவை போல வாழ்க்கையில முன்னேறதற்கான வழி தெரியல, வாழ்க்கையில ஒரு உலக பொருளாதார ரீதியான வாசல்கள் திறக்கப்படல, வாழ்க்கையில ஆவியில நான் இன்னும் வளரல, ஆவியில இன்னும் நான் பலப்படல, நான் எதை செய்யறது, என்ன காரியத்துல நடக்கிறது, எப்படி என்னுடைய அனுதின வாழ்க்கையை நான் புதுப்பிச்சுக்கிறது, எப்படி நான் பரிசுத்தத்துல வாழுகிறது, என் கண்கள் கட்டப்பட்டதா இருக்கிறது. யோனாவை போல நான் மீறுதலுக்கு உட்பட்டு சில காரியத்திலிருந்து கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி நான் ஓடி போயிட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோனாவுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் வசனம் சொல்லுது. யோனாவை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ எழும்பி யோப்பா நினிவேக்கு போய் அவருடைய பாவத்தை குறித்து எச்சரின்னு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிற வேலை இல்ல. இவன் என்ன பண்றான்னா, யோனா நினிவேக்கு போயிருந்தான்னா அது கிழக்கு பக்கமா இருக்கு, அந்த யோப்பா பட்டணத்துக்கு வரான் சொந்த ஊர்ல இருந்து. அந்த யோப்பா பட்டணத்துல இருந்து அவன் கிழக்கு பக்கமா போனானா ஒரு தர ரீதியா நடந்து போய் நிறைய ஊர்கள் வழியா இளைப்பாரி அவருடைய பிரயாணம் நல்லா இருந்திருக்கும், அவனுடைய சூழ்நிலை சாதகமா இருந்திருக்கும். என்ன பண்ணிருக்கான்னா நினிவேல போய் எச்சரிப்பை சொல்லிருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் போய் நினிவேனுடைய பாவத்தை குறித்து எச்சரின்னு சொன்ன உடனே யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டுகிறது என்றார். இந்த நினிவேல நிறைய பாவங்கள் பண்றாங்க, நிறைய அக்கிரமம் பண்றாங்க. நீங்க நாகும் ஆகாப் அந்த பைபிளுடைய கடைசி வசனம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நினிவேனுடைய பேர் அடுத்தடுத்தா சொல்லப்பட்டு இருக்கும். கர்த்தர் முதல்ல சொன்னா, நீ எழுந்து, கர்த்தருடைய வார்த்தை தெளிவா வருகிறது பிள்ளைகளே, எழுந்து நீ இருக்கிற இடத்துல இருந்து, நீ இருக்கிற சூழ்நிலையில இருந்து, நீ இருக்கிற சரௌண்டிங்ல இருந்து உன் சூழ்நிலைகளையும் உன் சந்தர்ப்பத்தையும் உன் கண்கள் காண்கிறதையும் நீ கண்டு அந்த இடத்துல நீ கட்டப்பட்டு இருந்துடாத. முதல்ல நீ எழுந்துன்னு கர்த்தர் சொல்றார். நீ எழு தேவ பிள்ளையே, நீ ஆவியில பலப்பட்டு எழு, நீ ஆவியில வளரும்படியாய் தேவ வசனத்துல அனுதினமா உறுதியா இருந்து அதை உன் இருதயத்துக்கு காவலாய் கற்றுக்கொண்டு அதை உன் பொக்கிஷமாய் வைத்துக் கொண்டு பாவத்தை விலகிவிட்டு அதை விட்டு எழுந்து ஓடிப்போ. மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த லாசருட்ட வந்த உடனே கல்லறையில வந்து கர்த்தர் சொல்கிறார், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அந்த லாசருக்கு வந்தது, நீ எழுந்து வெளியே வா, நீ எழுந்து வெளியே வா, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து போடுங்க. கர்த்தருடைய வார்த்தை எழுந்து வெளியே வான்னு சொல்லுகிறது. எழுந்து வா, உன் சூழ்நிலையை விட்டு எழுந்து வா, உன் சந்தர்ப்பம் விட்டு எழுந்து வா, உன் பெருமையை விட்டு எழுந்து வா, உனக்கு இருக்கிற போராட்டத்தை விட்டு நீ எழுந்து அவர் சந்நிதியில வா. இவனை எழுந்து வான்னு சொல்ல விடுறேன். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தெளிவா சொல்கிறார், எழுந்து வா தேவ பிள்ளைகளை, எழுந்து வா, ஆவியில் எழுந்து வா, அரைஸ், பலப்படும் முடிவா எழும்பு. இவனும் முதல்ல சத்தத்தை கேட்டு எழுந்துதான். எந்திரிச்சு என்ன பண்றான்னா, கிழக்காக்க போச்சோன்னா, எங்க நினிவேக்கு போச்சுன்னா தலைவர் யோப்பால போய் டிக்கெட் எடுத்து தர்சீஸ், அது ஒரு பெரிய பட்டணம், அந்த பட்டணத்துக்கு கப்பல் ஏறி ஓடி போறார். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டானான். விலகி தர்சீசுக்கு ஓடும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போற ஒரு கப்பலை கொடுத்து அதுக்கு கூலி கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவன் தர்சீசுக்கு கப்பல் எடுத்து போறான்.
நீங்க நோவாவை எடுத்து பாத்தீங்கன்னா, ஏனோக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் தேவனோடு சந்தரித்துக் கொண்டிருந்தான். அவன் சந்தரித்துக் கொண்டிருக்கும்போது காணப்படாம போனான். அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகல. தேவ சமூகத்தோடு கூட இடைப்பட்டுக்கிட்டு இருந்தான். தேவனை துதித்துக் கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய துதி அவன் வாயில இருந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கஷ்டங்களும் போராட்டங்களும் உபத்திரங்களும் எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தை வாசிக்காம, காலையில எழுந்து அவருடைய வேதத்தை தியானிக்காம, அவர்கிட்ட ஜெபம் பண்ணாம, அவரை அண்டிக் கொள்ளாம விட்டு விலகுற சூழ்நிலைகள்ல பிசாசு உள்ள வந்துருதான். அவன் உலக கவலைகளையும் உலக விஷயத்தையும் நம்ம சிந்தனைக்குள்ள போட்டு அதை யோசிக்க வச்சு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக முடியாது செய்கிறான். இந்த யோனா என்ன பண்ணானா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஏறி தர்சீசுக்கு ஓடி போறான். நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு எழுதின புஸ்தகம் இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா, கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய மேப் இருக்கும். அந்த மேப்ல ஒவ்வொரு மேப்பா பாத்தீங்கன்னா யோப்பா பட்டணம் குறிக்கப்பட்டிருக்கும். யோப்பா பட்டணத்துக்கு கிழக்கு பகுதியில நினிவே இருக்கும். அவன் கடந்து போனா நிழல் பகுதியில கடந்து போயிருக்கலாம். ஆனா அவனும் என்ன பண்ணானா, மேற்கு பகுதியில இருக்க தர்சீசுக்கு காசு கொடுத்து கூலி கொடுத்து கப்பல்ல பிரயாணம் பண்ணி போறான். இன்னைக்கு கர்த்தரும் என்ன பண்றான்னா, அநேகர் கர்த்தர் உருவாக்கின சகல அவர்கள் சன்மார்க்கர் மேலும் துன்மார்க்கர் மேலும் மழையே வருஷிக்கப்படுகிறாராம். கர்த்தர் பாரபட்சம் பக்கவே இல்லை. அவர் உண்டாக்குற எல்லாத்துக்குமே என்ன பண்றாருன்னா, ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிக்கிறார், உலகத்தின் காரியத்தினால் ஆசீர்வதிக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். அவர் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் எல்லாத்துக்கும் சரியாதான் செய்கிறார். கடைசி காலம் வரும் தேவ பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு வரும் தேவ பிள்ளைகளே. அப்ப கலைகள் எல்லாம் எடுத்து சுட்டரித்து போடுங்க பாரு. இப்ப எதற்காக நான் இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்கிறேன்? எதற்காக இந்த ஜெப கூட்டத்துக்கு வாங்க? எதற்காக நான் வேதத்தை தியானிக்கணும்? எதற்காக நான் ஜெபம் பண்ணணும்? என்னை விட அவன் நல்லா இருக்கானே, என்னை விட இவன் நல்லா இருக்கானு உலகத்தின் ஆவியை பெற்ற பிசாசின் ஆவி உள்ள இருக்கிற மனுஷன் சொல்லுவான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, நம்ம எதற்காக கர்த்தரை பிடிச்சிட்டு இருக்கோம்? எதற்காக வேத வசனத்தை தியானிக்கிறோம்? எதற்காக ஜெபிக்கிறோம்னு கேட்டீங்க அப்படின்னா, வேத வசனம் சொல்லுகிறது, எவர்கள் கர்த்தரண்டை வந்திருக்கிறார்களோ, எவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்களோ, அவருடைய 14 தலைமுறைகளுக்கு அவர் அந்த சந்ததியை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அந்த சந்ததியை பொல்லாக்கி விளக்குறவராக இருக்கிறார். அந்த சந்ததியில மரணம் நிகழாதபடியாய் அந்த சந்ததியை அவர் பலப்பட்டு அவர் பாதுகாத்து வச்சிருக்கிறாரா. நீங்க ஒருத்தர் ஜெபிக்கிறவங்க, உங்களுக்கு அப்புறமா நீங்களும் நானும் மண்ணுக்குள்ள போனாலும் நம்முடைய 14ஆம் தலைமுறை வரை கர்த்தர் நம்மளை ஒருத்தர் நிமித்தமாய் பாதுகாக்கிறதா இருக்கிறார். அதற்காக நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம்? இதை ஜெபம் பண்ணுமா, ஏசப்பா பிடிச்சுக்கோமா, அவர் தான் சத்தியன்னு நம்ம போதிக்கிறோம். சமூகத்தை விட்டு விலகி ஓடி போனான்னா, இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், யோனா நான் என்ன பண்ணுவேன், நினிவேக்கு போக மாட்டேன், அங்க போனாச்சுன்னு என்ன ஆகும், ரொம்ப தூரமா இருக்கு, அதனால நடந்துதான் போகணும், அதனால கப்பல்ல ஏறி இந்த பக்கமா சொகுசா என்ன பண்ணுவேன், படுத்து தூங்கிட்டு தர்சீஸ்ல போய் உட்காந்துக்குவேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, நம்மளும் சில நேரத்துல என்ன பண்றோம்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு இது வேணும், எனக்கு இதுல செய்யணும், அடம்பிடிச்சு ஜெபம் பண்ணிடுறோம், அழுது கேட்டு வாங்கிடுறோம். வந்ததுக்கு அப்புறம் அந்த கிடைக்கப்பட்ட பொருள்ல இருந்து வர்ற பிரச்சனைகளும், கிடைக்கப்பட்ட காரியத்திலிருந்து வர்ற வேதனைகளும், அது என்ன வரும்போது, என்னப்பா இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம தான் திரும்பியும் போய் என்ன பண்றோம், முழங்கால் படியிட்டு அழுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சிலருக்காய் வருகிறது. தேவ பிள்ளைகளே, ஜெபங்களை உங்க ஜெபங்களை கொஞ்சம் நீங்க மாற்றிக்கணும் கர்த்தர் சொல்கிறார். உங்க வேண்டுதல்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு பிள்ளை தகப்பட்டு சாக்லேட் கொடுக்கணும் அழுக்கு எடுத்து என்ன பண்ணும், 2 தடவை அவங்க அப்பா பாப்பாரு, ஏமா வேண்டாம், சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தையாகும், சாக்லேட் சாப்பிட்டா குடல் புண்ணு வரும், புழு வரும், வேண்டாமா, அது தேவையில்லாத பிரச்சனை கொடுக்குன்னு 2-3 தடவை புத்தி சொல்லுவாரு தகப்பன். அந்த பிள்ளை திரும்பியும் விட்டாம அழுது பிள்ளைது மண்ணுல உருண்டு, நாங்க அதெல்லாம் பண்ணிருக்கோம் சின்ன பிள்ளைல, வாங்கி தரையா இல்லையா, அவரை வேற வழி கிடையாது, பிள்ளை ஆசைப்பட்டுச்சே கொடுத்துருவோம். அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பல்லுல கேவிட்டி வர்றது, வலி வர்றது, வேதனை வரும்போது அப்பதான் சொல்லுவோம், அன்னைக்கே சொன்னா இல்லையா, வேண்டான்னு சொன்னா இல்லையா. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவ பிள்ளையே, சில விஷயத்த போராடி ஜெபிச்சு கேட்டு வாங்கிட்ட, வந்ததுக்கு அப்புறம் அப்படி இப்படி நீ குறை சொன்னா யார் கேட்டு வாங்கினா? பழியை தூக்கி என்ன பண்றது, மனுஷனுடைய சுபாவம் எப்படின்னா பழியை தூக்கி கர்த்தர் மேல போட்டுறதுதான். ஏன்னா அவர்தான் திரும்ப கேட்க மாட்டாரு. யோனாவும் என்ன பண்றானா,
கர்த்தர் சொன்ன விஷயத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு ஓடி போறான். யோனா 1:4 சொல்லுகிறது, கர்த்தர் சமுத்திரத்தின் மற்றிலிருந்து ஒரு பெருங்காற்றை வீசுறாராம். பெருங்காற்று அடித்த உடனே அந்த கடல்ல கப்பல் போயிட்டு இருக்கும்போது கடல் பிரயாணம் பண்ணுகிற அந்த மாலுமிகளுக்கு தெரியும், கடல் பிரயாணத்துல அந்த ஷிப்ல போறவங்களுக்கு தெரியும், பெருங்காற்று அடிபட்டதுன்னா கப்பல் என்னன்னா மேலே கீழே ஆடும். அப்போ மேலையும் கீழையும் ஆடும் போது இதுக்கப்புறம் இந்த பொருள்கள் எல்லாம் கப்பல்ல இருந்ததுன்னா நம்ம கரை சேர முடியாதுன்னு சொல்லிட்டு கப்பல் உடைஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு கப்பல்ல இருக்க பொருள் எல்லாம் தூக்கி என்ன பண்ணுவாங்க, கடலுக்குள்ள போட்டுருவாங்க. கர்த்தர் அந்த பெருங்காற்றை வீசினதுனால கடல்ல அடைபட்டு அந்த அலையில காற்றுல கடல்ல அலைகிற அலைகளினால அந்த கப்பல் அங்க இங்கும் ஆடி பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. தேவ வார்த்தைகளை கேட்கிறவர்களே, தேவ வசனத்தை தியானிக்கிறவர்களே, நம்முடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. அன்னைக்கு வந்திருக்கிற நமக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனையா இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தையை உள்ள போக விட மாட்டேங்குது, ஆவியில பலப்பட விட மாட்டேங்குது, அவருடைய அன்பை பெற விட மாட்டேங்குது. ஒரு பிசாசின் போராட்டமாய் சிந்தனைக்குள்ளதாக நசரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த கூடுகையில உட்கார்ந்துகிட்டு தேவ வார்த்தையை கேட்கணும்னு வந்திருக்கிற சிலருக்காய் வார்த்தை வருகிறது. உலக கவலைகளோ, உலக சூழ்நிலைகளோ, உலக காரியங்களோ நீங்க காண்கிறதோ இந்த யோனாவுக்கு பெருங்காற்று வீசி கடல் அங்கெங்கும் கொந்தளிக்கிற மாணிக்கு இன்னைக்கு இந்த கூடுகையில உட்கார்ந்துகிட்டு ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாதபடியாய் அங்கும் இங்குமாய் காற்றினால் அடைபட்டு கப்பல் ஆடுறது போல உங்க சிந்தனை அங்கும் இங்குமா அலைஞ்சுகிட்டு இருக்கு, அங்கும் இங்குமா ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படி இப்படிமா மாறிக்கிட்டு இருக்கு. வார்த்தை வருகிறது, உங்கள் சிந்தனைகள் சுத்திகரிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிதாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்கும், உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய வார்த்தையை அனுப்பி சூழ்நிலைகளை மாறுதலாய் மாற்றும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 கயிறு கட்டி இழுக்கிற மாணிக்கு ஸ்தோத்திரம். முதல்ல 2 போராட்டம் தான் நினைச்சோம், ஆனா இப்ப 4 போராட்டமா அது நிக்குது. எங்கிட்டும் போக முடியாதபடியா 4 சந்திகளிலும் இருந்து அசைய விடாதபடியாய் கட்டி வைத்து போராடுகிற ஆவி காற்றினால் அலைபட்டு அந்த கடல் கொந்தளிப்புல படகு ஆடுனது மாணிக்கு உங்க வாழ்க்கை, சிலருடைய வாழ்க்கை கர்த்தர் தரிசனமாய் காண்பிக்கிறார். சிலருடைய வாழ்க்கை அங்கும் இங்குமாய் ஆடிக்கொண்டிருக்கிறது, ஒரு நிலையான சூழ்நிலை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அந்த கட்டுகள் முறிக்கப்படுகிறது, உன்னை கட்டி வைத்த சங்கிலிகள் முறிவட்டு போகிறது. விசுவாசிக்கிற சகோதரி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு விடுதலையின் கரம் உனக்காய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பெரும்படியாய் உன் போராட்டத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அற்புதம் இப்பொழுதே நடக்கிறது. பெற்ற தேவக்களே, கர்த்தரே அதை அனுமதித்தார். கர்த்தர் தெளிவா சொல்றாரு, அந்த பெருங்காற்றுல எதுக்கு கர்த்தர் அலைய வைக்கிறார்னா இவன் முதல்ல கீழ்ப்படியாம போயிட்டான். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பிரச்சனையை கொடுக்கிறார், நமக்கு வேதனையை கொடுக்கிறார், நமக்கு போராட்டத்தை கொடுக்கிறார்னா அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளதாக இல்ல, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கல, கீழ்ப்படிதல் உள்ள சுபாவத்துக்குள்ளதாக வரல. தேவனே நீர் எனக்காக இதை செய்திருக்கிறீரோ, உங்களுடைய சத்தத்தை கேட்டு செய்ய முடியாது, நீர் என்னை பயன்படுத்தினு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஒப்புக்குள்ள வரல. அதனாலதான் உலகத்துல இருக்க போராட்டம் அவங்களை அப்படி போராடிச்சு. இப்ப இந்த சத்தம் கேட்கிற வேளையில ஒரு சகோதரி வருவாங்க, தங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் சுத்திலும் இருந்த 4 வகையான போராட்டத்தை கட் பண்ணி மீட்டி எடுத்துட்டார். ஒரு விடுதலை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்தார். இப்போ கடல் கொந்தளிக்கும் போது யோனா மட்டும் அந்த கப்பல்ல போல. யோனாவுக்கு எழுதின புஸ்தகம் 1:5 பாத்தீங்கன்னா அந்த கப்பற்காரன் யார், அந்த மாலுமி சயின்டிஸ்ட் பயந்து போய் நடுங்கி போய் பாக்குறான். எப்பா இதுக்கு மேல என்ன முடியாது, கப்பல் பயங்கரமா கொந்தளிக்கு, பெருங்காற்று, இதை தப்பித்துக் கொள்ளவே முடியாது, எல்லா பொருளையும் உள்ள போட்டாச்சு, இனிமேலும் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் மாலுமி என்ன பண்றான்னா ஒரு விஷயத்த அந்த இருக்கிற எல்லாத்தையும் எல்லா மக்களையும் கூப்பிட்டு அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பல் அந்த சரக்கெல்லாம் எடுத்து சமுத்திரத்தை எரிஞ்சிட்டாங்க. ஆனா நம்மால் யோனாவை என்ன பண்றான்னா கப்பலுக்கு கீழ்த்தட்டுல போய் படுத்து கொண்டு தூங்கிட்டு இருக்கிறான். இப்பதான் யோனா 1:6 சொல்லுகிறது, அந்த மாலுமி அந்த சயின்டிஸ்ட் யோனாவை கீழே படுத்துட்டு இருக்கும்போது நித்திரை பண்ணிடுறான எழுப்பி, எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போனபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றார். இப்போ இவன் கர்த்தரை விட்டு விலகி போற ஒரு சூழ்நிலைதான் இருந்துச்சு.
இவன் ஓடி போற ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. கர்த்தர் எதற்காக அனுமதிக்கணும்? முதல்ல கரையில வச்சு அவனுக்கு டிக்கெட் கிடைக்காம என்ன பண்ணிருக்கலாம், கப்பல்ல டிக்கெட் எல்லாம் ஃபில் பண்ணி விட்டுருக்கலாம். இவன் டிக்கெட் கிடைக்காம திரும்ப வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்கலாம், திரும்ப என்ன பண்ணிருக்கலாம், சரிப்பா சொல்லிட்டாருன்னு அந்த பக்கம் போச்சு. ஆனா கர்த்தர் அதை அனுமதித்தார். கப்பல்ல டிக்கெட் கிடைக்க வச்சார். அவனை கப்பல்ல இறங்கி கப்பல்ல ஏறி கீழ்த்தட்டுல போய் சொகுசா தூங்கும்படிக்கான சூழ்நிலையில கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தர் வாழ்க்கையில கேட்டவன கொடுத்த விஷயங்கள் நல்லா இருக்க மணிதான் இருந்துச்சு. கொஞ்ச காலம் போனோம்னா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, எரிச்சலா இருக்கு, கோபமா வருதுன்னா நீ கீழ்ப்படியாம போனது சும்மா கிடையாது. இவன் கீழ்ப்படியாம போயிட்டான். ஆனா அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாருமே வேறு வேறு மதங்கள், வேறு வேறு தெய்வங்களை கும்பிடக்கூடியவங்க. எல்லாரும் கும்பிட்டு பாக்குறாங்க, ஒன்னும் காரியம் நடக்கல. மாலுமி கீழே தூங்கிட்டு, என்னடா இது எல்லாம் சாக போறோம் பயந்துட்டு இருக்கோம், கீழே ஒருத்தர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கானே. அவன் தான் தேவ மனுஷன். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இக்கட்டுகளும் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் நோய்களும் சிக்கல்களும் எல்லாம் சூழ்ந்து இருந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன நிச்சயம் இருக்குன்னா, இங்க செத்தா நான் அங்க போவேன். மரணத்திற்கு அதிகாரியான சர்வ சங்ககாரம் செய்த தேவன் நமக்கு உண்டு. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின நசனா இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இங்க வாழ்ற கொஞ்ச நாள் இருக்குன்னா செத்து நிச்சயத்துல போய் இருக்கிறதுதான். அதுக்கு தானே சொல்றான், எப்ப கொஞ்ச கால வாழ்க்கையில நீ என்ன பண்ணு, ஏசப்பாவை ஏத்துக்கோ, இங்க ஏத்துக்கிட்டு மனம் திரும்பி அவருக்காய் நீ வாழ ஆரம்பிச்சிட்டன்னா உனக்கு நித்திய ஜீவ கிரீடமா இருக்கும். இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக நித்திய கால வாழ்வே இழந்துடாதன்னா நம்ம ஏசு கிறிஸ்துவ பத்தி அறிவிக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்ப பாக்குறாங்க, யோனாவை எழுப்பி மேல கூட்டு வந்தாச்சு. பழைய கால வழக்கு அப்படின்னா சீட்டு போட்டு பார்ப்பாங்க. அப்ப எல்லாரும் இந்த சீட்டை போட்டு பாக்குறாங்க, யார் நிமித்தமா இந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சு. சீட்டு போடும்போது சீட்டு வந்து யோனா பேர்ல வந்துச்சு. யோனா பேர்ல விழுந்த உடனே எல்லாரும் இந்த சீட்டை எடுத்துட்டு திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறாங்க. சுத்தி இருக்கவங்களா யோனா 1:8 சொல்லுது, யார் நிமித்தம் இந்த ஆபத்து எனக்கு வந்துச்சு நீ எங்களுக்கு சொல்ல வேண்டுங்கிறாங்க. சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் உயிர் பயம், கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கிறாங்க. உன் தொழில் என்ன, நீ எங்க இருந்து வர்ற, உன் தேசம் என்ன, நீ என்ன ஜாதியான்னு அடுத்தடுத்த கேள்வி. இன்னைக்கும் தேவ வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நீ ஏசப்பா ஜெபம் பண்ற உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, நீ ஏசப்பா பற்றிக்கிட்ட உனக்கு என்ன மாறுதல் வந்துச்சு, என்னடா ஏசுங்கிற, என்னடா கர்த்தருங்கிற, என்னவோ பெருசா பேசிட்டான். அவன் சத்தத்துக்கு உன் செவியை சாச்சிராத, அதை ஆவியிலிருந்து பின்வாங்க செய்யும். யோனா 1:9 சொல்லுது, அதற்கு அவன் சொல்றான், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர் என்றான். எப்படி உள்ளவனா, பயபக்தி உள்ளவனா. ஆனா தலைவர் என்ன பண்றாரு, கீழ்ப்படியாம ஓடி போறாரு. அப்புறம் அவன் சொல்றான், அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போற என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷங்க எல்லாம் பயந்துட்டாங்க. அவங்க நீ எதுக்கு இதை செஞ்சேன்னு அவன்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது கடல் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. சூழ்நிலைகள் எப்படின்னா ரொம்ப பயமா இருக்குது. இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களே, சூழ்நிலையும் சந்தர்ப்பையும் காத்து நம்மளை அழுத்ததான் செய்யுது, நம்மளை நெருக்கத்தான் செய்யுது, அது ஒரு பயத்தை கொடுக்கதான் செய்யுது. வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பி பறப்பார்கள். யார் பறப்பாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். உலக மனுஷனுக்கு பயப்படுற காரியம் அழிஞ்சு போயிருங்க. கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கேக்குறாங்க, இப்ப நான் என்னப்பா செய்யணும், சமுத்திரம் இந்த கடல் வந்து கொந்தளிப்பு நிக்கிறதுக்கு நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அவன் யோனா சொல்றான், என்ன தூக்கி கடல்ல போட்டுங்க, அப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும், கடல் கொந்தளிப்பு நின்றும். என்னாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவ பிள்ளைகளே, எதற்கு பயந்துகிட்டு இருக்கோம், செத்துருவோம்னு பயந்துட்டு இருக்கோமா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு பவுல் சொல்லுகிறார்.
எது ப்ராஃபிட்டா? சாகுறதுதான் ப்ராஃபிட்டா? இன்னைக்கு உலக மனுஷன் என்ன பண்றான்னா, ஆஸ்தியும் சந்தோஷம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் தன் ஜீவன் அவனை விட்டு போகும்போது ஒண்ணுமே இல்ல. நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஜீவன் சுகபலம் தந்த கர்த்தர் நமக்கு உண்டு. கர்த்தர் அனுப்பிட்டாரு. என்னை இக்கட்டுல கைவிட்டுட்டாரு. எனக்கு உதவுவார் யாருமே இல்ல. என் சூழ்நிலை இப்படி இருக்கு. நான் ஏதோ வந்துட்டேன். என் காரியம் ஒண்ணும் நடக்கல. ஒண்ணும் விஷயம் மாற நினைச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, யோனா கீழ்ப்படியாம போன போதும் அவன் போவான்னு தெரிஞ்சிருந்தேன். அவனை விழுங்கும்படியா ஒரு மீனை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தேன். அவன் மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை தெளிவா வருகிறது. இனி 3 நாட்களுக்குள்ளதாக கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இடைப்பட்டு ஒரு பெரிய அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்ய வல்லமைதான் இருக்கிறது. ஓ, இந்த இக்கட்டுகள், இந்த போராட்டங்கள், நீங்கள் அநேக நாட்களாய் வாதித்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெறப் போகிறீர்கள். அற்புதங்கள் நடக்க போகிறது. 3 நாளுக்குள்ளதாக கர்த்தருடைய கரம் இதை செய்யும், இதை பலப்படுத்தும். அவர் நாமம் அதிசயமானது, அவர் நாமம் அற்புதமானது. அவர் சத்தத்தை கேட்கிறவர்களே, உங்கள் போராட்டங்கள் நீங்கும்படியா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் காரியத்தை மாற்ற வல்லமையில இருக்கிறார். இவ்வளவு விஷயம் நடக்கும் போதும் அந்த மக்கள் எப்படியா என்ன பண்ணலாம், இந்த மனுஷனை காப்பாத்தணும்னு நினைச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணி ரொம்ப ஸ்பீடா என்ன பண்றாங்கன்னா அந்த கப்பல் தண்டை வெளிச்சு பாக்குறாங்க. ஆனா முடியல. கடைசியில என்ன பண்றாங்கன்னா, அந்த மனுஷர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் அவன் தேவனை கூப்பிட்டு இருந்தான். ஆனா இப்ப சூழ்நிலை மாறிடுது. இப்ப சந்தர்ப்பம் மாறுகிறது. இப்ப சூழ்நிலையில் காரியங்கள் மாறுகிறது. யார நோக்கி கூப்பிடணும், யார சார்ந்து இருக்கணும், யாருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போனோம்னு இவன் சொல்லியிருக்கானா, கடலையும் காற்றையும் கொந்தளிக்க செஞ்சு இவ்வளவு பெரிய வல்லமையான தேவன் ஒருத்தர் இருக்கிறார்னா, நம்ம கும்பிட்ட சாமியெல்லாம் சாமி இல்ல. இவன் கும்பிட்டான் பாத்தீங்களா, இவன் யோனா கும்பிட்டான் பாத்தீங்களா, இவன் சாமி தான் உண்மையான சாமி. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் யோனா என்ன சொல்லிருக்கலாம், நம்மளோட சேர்ந்து இவனும் செத்து போட்டு விட்டுருக்கலாம். ஆனா இவன் வாயிலிருந்து வார்த்தை எப்படி வருகிறது, ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணா, என்ன தூக்கி கடலை போட்டுருங்க, நீங்களும் பொழைச்சிருவீங்க. இதுதான் ஒரு அர்ப்பணிப்பு. தேவ சமூகத்தை விட்டு ஓடுனாலோ, தேவனை விட்டு விலகி போனாலோ, தேவ வார்த்தை இருதயத்துக்குள்ள இருக்கும்னா அது மன்னிக்கிற சுபாவம் உடையதா இருக்கும். அது பாவத்தை வெறுக்கிறதா இருக்கும். அது என்ன பண்ணும்னா, நான் யார் தெரியுமா, நான் கௌரவமானவன் தெரியுமான்னு அது ஒரு பெருமையை பேசுறதா இருக்காது. அது வஞ்சனையை பேசுறதா இருக்காது. அது தன்னை தாழ்த்துகிறதா இருக்கும். தன் சுபாவத்தை மாற்றுறதா இருக்கும். ஓ, ஒருவரோடு ஐக்கியப்பட முடியாது, ஒப்புரப்படக்கூடிய ஒரு ஆவியை கொடுக்கிறதா தேவ ஆவி. ஓ, ஒருவன் நான் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறேன்னு ஜெபம் மீட்டிங் போனாலும், பைபிள் வாசிச்சாலும், ஜெபம் பண்ணி வேதத்தை தியானிச்சு என்னெல்லாம் பண்ணாலும் ஒப்புரவு ஆகலன்னா அவன் இன்னும் இருளதான் இருக்கிறானா. ஆனா யோனா என்ன பண்ணா, ஒப்புரவாயிட்டான். என்ன ஒப்புரவாயிட்டான்னா, ஏன் நிமித்தம் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. என்ன தூக்கி கடல்ல போடுங்க, உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தெளிவான டிசிஷன் எடுத்துக்கோ. எதனால இந்த பிரச்சனை வருது குடும்பத்துக்குள்ளதாக, எதனால இந்த பிரச்சனை மூழ்கிறது, எதனால இந்த எரிச்சல் வருகிறது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அவங்க என்னால மாத்த முடியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் என்ன செய்யணும், நம்மளை மாத்திக்கொள்ளும். யோனாவை போல ஒரு அர்ப்பணிப்பு. நம்மளும் கீழ்ப்படியாம இருந்தோம், நமக்கும் ஆதி சுபாவம் இருந்துச்சு, நமக்குள்ள நம்ம நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு ஒரு எரிச்சல் இருந்துச்சு, ஒரு கோபம் இருந்துச்சு, ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. இது எல்லாம் களைந்து எரிந்து போட்டாதான் தேவ அன்புல வளர முடியும். இதையெல்லாம் செய்யலன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஸ்தோத்திரம். இப்பதான் அந்த மக்கள் பாக்குறாங்க, எப்பா நம்ம தேவெல்லாம் தேவன் கிடையாது, இவன் என்ன பண்றான், நமக்காக தன் ஜீவனையும் கொடுக்க துணிகிறானா, இவன் சாமி தான மையான சாமின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. இந்த மனுஷனுடைய ஜீவன நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத ரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதையும் தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்கிறார்கள். இந்த மக்கள் எல்லாமே இப்ப கர்த்தரை பற்றி கொண்டார்கள். இதே சம்பவம், இதே சூழ்நிலை எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ரூத்துக்கு எழுதின புஸ்தகத்திலேயே நடந்துச்சு. அவ பாக்குறா, யாரு, நெகோமி பஞ்சம் வந்தவன பெத்லகேமை விட்டு அந்த என்ன பண்ணிட்டா, அந்த மோவாபிய தேசத்துக்கு போயிட்டா. அங்க போய் கணவன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா, அந்த 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. அந்த பசங்களுக்கு பிறந்த 5 ஆண் பிள்ளைகள், பேர குழந்தைகள் செத்து போச்சு. மொத்தம் எல்லாத்தையும் இழந்துட்டா. எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையும் அப்ப வரைக்கும் அவன் மருமகளை திட்டவே இல்லை.
அப்பதான் இந்த ஓர்பாலுக்கும் இந்த ரூத்துக்கும் என்ன விஷயம் நடக்குன்னா, எப்படிப்பட்ட சுபாவமா இருக்குது. எல்லாத்தையும் இழந்து, வசனம் சொல்கிறது, ரூத்து எல்லாத்தையும் இழந்து தனித்தவள் ஆனாள். அவளுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனாலும் அவ தன் மருமகளை பார்த்து, உங்களை கல்யாணம் முடிச்சு வச்சனால என் பிள்ளைய செத்து போயிட்டு அவ சொல்லவே இல்லை. எங்களை திட்டவே இல்லை. எங்க மேல எரிச்சலா இருக்கவே இல்லை. இது எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் அப்படின்னா, இது மனுஷ சுபாவம் கிடையாது. இவ கும்பிடுற உண்மையும் சத்தியமான இயேசு கிறிஸ்து, பிதாவாய குமாரன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, அப்படிப்பட்ட ஒரு அன்பின் சுபாவமா இருக்கிறது. அதனாலதான் அந்த மோவாபிய தேசத்தை சேர்ந்த அந்த ஸ்திரியான ஹல்லேலூயா ரூத்தானவள், எல்லா தெய்வமும் தெய்வம் அல்ல, இந்த நகோமி கும்பிடுறா பாத்தியா, இவ தெய்வம் தான் தெய்வம், அந்த தெய்வத்தை நான் சொந்தமா ஏற்றுக்கொண்டேன்னு அவள் பக்தி வைராக்கியமாய் பற்றி கொண்டாள். அது நிமித்தமாய் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டால் வசனம் சொல்லுது. இப்ப யோனாவை தூக்கி கடலுக்குள்ள போட்டாச்சு. கடலுக்குள்ள போட்டோம்னா சமுத்திரம் அப்படியே அமர்ந்துருச்சு. இப்பதான் பாக்குறாங்க தேவ பிள்ளைகளே, உலகத்தின் போராட்டம், உலக மக்களுடைய எரிச்சல் சுற்றிலும் இருந்து சுத்தி என்ன கண்ணை சுத்த விட்டுட்டு இருக்கு. ஆவியில பலப்பட விட மாட்டேக்கு. என்னால ஜெபிக்க முடியல, என்னால அடுத்த காரியத்தை நடத்த முடியல. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பயத்தை உங்க இருதயத்தில் வைங்க. அவர் வேற என்னத்தை அங்கிட்ட கேட்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கடைசியான ஒரு வசனம், யோனா 1:16 அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனையை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. என்ன பொருத்தனை பண்றாங்க? இது வரைக்கும் கப்பல்ல போனா வேற வேற சாமியை கும்பிட்டு வேற வேற விஷயத்த பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்பி போனாங்க. ஆனா அந்த அந்த உச்சகட்ட சூழ்நிலை, மரணத்தின் காரியங்கள் அவரை நெருக்குகிற வேலையில மரணத்திலிருந்து தப்புவிக்க ஒருத்தரால முடியும்னா அது அந்த யோனாவுடைய தேவன் தான். அப்ப அவர் தெய்வத்தை பற்றி கொண்டார்கள், அவருக்கு பயந்தார்கள். இப்போ அந்த கப்பல்ல பண்ண அனைவரையும் கர்த்தர் எதற்கு பிழைக்க வச்சார்னா, கர்த்தர் எதற்கு பிழைக்க வைக்கிறார்னா, இவர்கள் எல்லாம் ஒரு பொருத்தனை பண்றாங்க. என்ன கர்த்தருக்கு பலியிட்டு என்ன பொருத்தனை பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, நாங்க உண்மையும் சத்தியமான தெய்வனை தெரிந்து கொண்டோம், இந்த தெய்வத்தை நாங்க மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவோம், இந்த யோனாவுடைய தெய்வத்தை இந்த தர்சீஸ் பொட்டறதுக்கு என்ன பண்ணுவோம், நாங்க சுவிசேஷமா சொல்லுவோம். மரணத்திற்கு காரணராகிய எங்களை தப்புவித்தது எங்கள் தெய்வம் அல்ல, யோனாவின் தெய்வம். அவரே கர்த்தர், அவரே ராஜாதி ராஜா. ஓ ஹல்லேலூயா. இக்கட்டுகளில் உதவி செய்கிற தெய்வம் அவரே தேவன். அவரை எல்லாமே தேவனே இல்லை. ஒரு சூழ்நிலை யோனாவை கொண்டு வேற இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துலயும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவனை வச்சு ஒரு மினிஸ்ட்ரியை பண்றார். நான் எனக்கு அதெல்லாம் வராதுப்பா, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா, எனக்கு செட் ஆகாதுப்பா. கர்த்தர் சொல்றார், உங்களை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன், உங்களை கொண்டுதான் நான் பலப்படுத்த போகிறேன். நான்லாம் பேசுனா யாரு கேப்பா? ஸ்தோத்திரம். நான்லாம் கர்த்தர் வார்த்தையை சொன்னா எப்படி நடக்கும், எப்படி இருக்கும்? தேவ பிள்ளைகளை, கர்த்தரை வார்த்தை தெளிவா வருகிறது. இருதயத்தை பலப்படுத்து, அவருக்கு மாத்திரம் பயந்து நட. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உலக பிரகாரமான ஞானம் கிடையாது. அந்த ஞானம் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது அது தெய்வீக பலனா இருக்கும். கல்வியை படிச்சு டாக்டர் டேவிட்னு போட்டு அதெல்லாம் ஒரு பெருமையும் கிடையாது. மண்ணுக்குள்ள போகும்போது அது மண்ணோட மண்ணா போயிரும். கர்த்தர் கொடுக்கிற ஞானம் விலையேறப்பட்டது. அவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை அது கொடுக்கும். அது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கும். அது தேற்றவாளுடைய ஆவியை கொடுக்கும். அது எரிச்சலை கொடுக்காது, அது அன்பை கொடுக்கும். அது மாம்சத்தின் கிரியையிலிருந்து நம்மளை மாறுபாடா மாத்தும். சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி எடுத்து கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் கேட்கிறது, எனக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க இருந்தது. அது அது பொல்லாத கிரியைகளுக்கும் சத்துருவின் வஞ்சனைகளுக்கும் அது உங்களை விலக்கி காக்கும். ஜெபம் முடிக்க போகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
சொர்க்கீக பிதாவே, வந்திருக்க ஒருக்கும் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவரை இடைபடுவீராக. பலவீனங்கள் நீங்கட்டும், சோர்வுகள் மாறட்டும், இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிதாவின் வார்த்தை இடைபடட்டும் தகப்பனே. எல்லா சத்துன் கிரியைகளும் வஞ்சனைகளையும் நீர் அறுத்து போடுங்க தகப்பனே. ஒப்புரவாகி உம்முடைய அன்பிலே பலப்படும்படியா நீர் காரியத்தை நடத்துங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கவருக்கும் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த கம்மிங். காட் பிளஸ் யூ.